பத்மம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். செங்குத்தான மலை உச்சிகள் நரசிம்மர் 64வது திவ்ய தேசம். மலைக்கு செல்ல 1000க்கும் மேற்பட்ட படிகள். எளிதில் யாரும் காண முடியாத தங்க கோபுர தரிசனம். பில்லி சூனியம் ஏவல் விரட்டும் நரசிம்மர். குழந்தை பாக்கியம் பெற, தொழில் வளம், மன அமைதி பெற அருள் புரியும் நரசிம்மர். மார்ச் 8 முதல் ரோப்கார் வசதி. கார்த்திகை மாதம் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்வது மிகச் சிறப்பு. நம்பிக்கையோடு ஒரு முறை சென்று வாருங்கள், வாழ்வில் திருப்பம் உண்டாகும். எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் இன்றைக்கு திவ்ய தேசத்திலே 64வது திவ்ய தேசமாக இருக்கிற திருக்கடிகை என்கிற திவ்ய தேசத்திற்கு பத்மம் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பதிவு செய்வதற்கு ஒரு பாகியத்தை அருளிய யோக நரசிம்மனுடைய திருவடிகளை பணிந்து, யோக நரசிம்மம் என்றால் வெற்றியை தரக்கூடிய நரசிம்மம், தன்னுடைய பக்தனுக்காக எங்கே இருக்கிறான் உன் ஹரி என்று கேட்டவுடனே எங்கே என்று கேட்டுவிடுவானோ என்று எல்லா இடத்திலும் நிறைந்திருந்து நீக்கமர நிறைந்திருந்தான் அந்த ஹரி என்கிற அந்த ஹரியினுடைய தவக்கோலம் இருக்கிற திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம், திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம், பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். இன்றைக்கும் மலை மீது 1300 படிக்கட்டுகளுக்கு மேலே யோக பட்டயத்தோடு அமர்ந்திருக்கிற அந்த பெருமாளை சுலபமாக மக்கள் சேவிப்பதற்கு. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். என் பேர் காவ்யா. இப்போது இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரோப் காரு. இது தமிழ்நாடு அரசு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வயசானவங்களுக்கு ரொம்ப இது யூஸு. என் பேர் அக்ஷயா. நான் சொந்த ஊர் இது தான், ஆனால் சென்னையிலேருந்து வரோம். இது நல்லா இருந்துச்சு. ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பழனியில் தான் இது இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது எங்கள் ஊர்லேயும் வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வயசானவங்க, படிக்கட்டு ஏற முடியாத கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் ரோப் கார் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழக அரசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது பண்ணி கொடுத்ததுக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இதில் போகிறது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே பார்க்கும்போது குட்டி குட்டியாக எல்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். வஜ்ரநகாய வித்மகே தீம்சதிஷ்டாய தீமகே தன்னோ நாரசிம்ம பிரசோதயாது. எல்லாம் வல்ல திருக்கடிகைநாதனான வஜ்ரநகாய வித்மகே தீம்சதிஷ்டாய தீமகே தன்னோ நாரசிம்ம பிரசோதயாது எம்பெருமான் திருக்கடிகைநாதன் யோக நரசிம்ம சுவாமி அவருடைய சன்னதியிலிருந்து பத்மம் யூடியூப் சேனலுக்காக அடியேன் வையாராமூர்த்தி பேசுகிறேன். இங்கே நம்முடைய துரை பட்டாச்சாரியார் இருக்கிறார். அவரிடம் பெருமாளை பற்றி அவருடைய வாயிலிருந்து நாம் கேட்க வேண்டும் என்கிற ஆவலிலே கேட்கிறேன். நமஸ்காரம். பெருமாளை பற்றி உங்கள் வாயால் கேட்கணும்னு ஒரு ஆசை.
यस्या भवद्भक्तजनार्तिहन्तु प्रशस्वन्ये शपजादिगम्यं स्तम्भेवजारस्तमनलभ्यं लक्ष्मीடுசும்மம் சரணம் பிரபத்தியன்னு திருக்கடிகை என்னும் சொல்லும்படியான சோழசிம்மபுரத்தில் 1305 படி மேலே அமிர்தவல்லி நாயகா சமேத ஸ்ரீ யோகரசம்ம சுவாமி அருள் பாலிக்கிறார். திருமங்கியாழ்வார், நம்மாழ்வார், பேயாழ்வார்னு 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று மக்களுக்காக பிரகலாதனுடைய பிரார்த்தனைக்காகவும் சப்தரிஷிகளுடைய பிரார்த்தனைக்காகவும் இந்த பெரிய மலையிலே யோக நரசிம்மர் வீற்றிருக்கிறார். திருமங்கியாழ்வார் பாடும்போது மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகைஷேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் முஷகிருந்த அக்காரக்கனை அடைந்து உய்ந்து போனேன் திருமங்கியாழ்வார் பாடுறார். பண்டெல்லாம் வேங்கடம் பார்கடல் வைகுண்டம் கொண்டம் குடைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீர்சோலை வன்பூங்கடிகை இளங்குமணன் தென்னன் பேயாருடைய பாசுரம். எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விளங்கும் அக்காரக்கனியவனியன் நம்மாளுடைய பாசுரம். அந்த நம்மாளுடைய பாசுரத்தை ராமானுஜர் சேர்த்ததா திருவிழாவாரத்தில் ஐதீகம். பெருமாள் 11 மாதம் யோகத்தில் இருக்கார். 12வது மாதம் கார்த்திகை மாதம் பகவான் யோகமுத்திரிலேருந்து கலைஞ்சி வெளியில் வந்து வர பக்தாருக்கெலாம் அருள் பாலிக்கிறது ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் பக்தார்கிட்ட நேரடியாக சொப்ன ரூபமாக பேசுவார். இந்த வியாபாரத்து நஷ்டம், பில்லி சூன்யம், குழந்தை இல்லாதவா, மன சஞ்சலம் இல்லாதவா, இதை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பெருமாள் நேரடியாக சொப்ன ரூபமாக காட்சி கொடுத்து அவருடைய குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாருங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதம் அதிக பக்தர்லாம் இங்கே சேவிப்பார். இப்போ சமீபமாக அரசாங்கம் ரோப் கார் பண்ணி அமைச்சு வர முடியாதவா, இந்த உடல் ஊனமுற்றவாழ்வா, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ட், ரொம்ப வயசானவாலாம் இப்போ சேவிக்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. எல்லோரும் பகவான் சேவிக்கிறார். இங்கே மாதிரி பெரிய மல்ல யோக நரசிம்மன் இருக்கார். அதே மாதிரியே இப்போ நரசிம்மருடைய திருவடிவாரத்தை சேவித்த மாதிரியே 405 படி எதிர்மலையில் யோக ஆஞ்சநேயர் இருக்கார். யோக ஆஞ்சநேயர் எதுக்காக இருக்காருன்னா சங்கு சக்கரத்தோட யோகாசனமாக உட்கார்ந்துருக்க ஒரே க்ஷேத்திரம் இந்த சோழிங்கபுரம் நரசிம்ம க்ஷேத்திரத்தில் தான். எதிர்மலையில் யோக ஆஞ்சநேயர் சதுர்புஜத்தோட பெருமாளுடைய திருவடியை சேவிச்சா மாதிரியே இருக்கார். இங்கே இந்த சன்னதியில் எல்லாம் சேவிச்சா எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கிறா ஐதீகம். இந்த முதல்ல ஆலய நிர்மாணம் எத்தனை வருஷத்துக்கு ஆலயம் பல வருஷங்கள் ஆகுது. நம்மாழ்வாரே பாடியிருக்கார். நம்மாழ்வார் பிறந்து 5200 வருஷம் ஆகுது. அவரே பெருமாளை பாடியிருக்காருன்னு போது அவர் இருக்கார். இதை விருத்தி பண்ணது சோழராஜன். அதனால தான் இந்த ஊருக்கு சோழ சிம்மபுரம் அப்படின்னு வந்தது. அவர் தான் இந்த கோபுர நிர்மாணம் பண்ணி சன்னதிலாம் அமைப்பெல்லாம் பண்ணி இந்த நகரத்தை உற்பத்தி பண்ணி அதனால தான் சோழ சிம்மபுரம்னு பேர் சோழராஜா பண்ண கோவில். இங்கே இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நேரடியாக பகவானே தலையிட்டு சொப்ன ரூபமாக சரி பண்ணிவிடுவார். மாந்திரிகம் எதுவாக இருந்தாலும் சரி, மன சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நரசிம்மரை ரொம்ப எளிமையாக நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரீர கஷ்டம்தான். அவர் எவ்வளோ சரீர கஷ்டப்பட்டு ஆலயம் பிரதட்சணம் பண்ணுறது, சுத்தி பண்ணுறது, அவங்களால என்ன இயலுமோ அதை சரீர கஷ்டத்தை பண்ணால் பெருமாள் உடனே அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். பணி செய்தால் போதுங்க. பணி செய்தால் 64வது திவிதேசம் ரொம்ப வரப்பிரசாதான பெருமாள். எல்லாரும் சேவித்து இன்புற்று இருக்கணும்னு சொல்லி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அருமையான ஒரு தரிசனம் செய்தோம். துரை பட்டாச்சாரியார் அவர்கள் விளக்கமாக இந்த சன்னதியை பற்றி, பெருமாளை பற்றி பேசினார். வாழ்விலே ஒரு முறையாவது நாம் இந்த திவ்ய தேசத்திற்கு வர வேண்டும், அதற்கு அவனுடைய அருள் வேண்டும் என்று கேட்டு வஜ்ரநகாய வித்மகே தீம் சதிருஷ்டாய் தீமகே தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது சொல்லி நிறைவு செய்கிறேன். நாராயண நாராயண நாராயண.